நெக்ஸ்ட் எக்ஸ்போசாட். ஸோ இந்த வருஷம் அதாவது நியூ இயர் அன்னைக்கு இந்த எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளை வந்து விண்ணில் செலுத்தினாங்க. எந்த ராக்கெட் மூலமாகனா PSLV C-58 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. ஸோ விண்வெளியில ஊடகதிர்களை குறித்து ஆய்வு செய்வதற்காக தான் இந்த சேட்டலைட் வந்து அனுப்புனாங்க. இதோட ஆயுட்காலமும் 5 ஆண்டுகள் தான். இது 469 கிலோ எடை கொண்டது எக்ஸ்போசாட். ஸோ 2 பேலோட்ஸ் வந்து இதில் அனுப்பியிருக்காங்க. அடுத்து INSAT 3DS. இது வந்து வானிலை ஆய்வு செயற்கைக்கோள் INSAT 3DSங்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா GSLV F-14 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு INSAT 3DS. ஸோ இதில் மொத்தமாக 6 விதமான இமேஜிங் சேனல்கள் உட்பட 25 விதமான ஆய்வு கருவிகளானது அனுப்பப்பட்டிருக்கு பேலோட்ஸ். இதோட ஆயுட்காலம் 10 ஆண்டுகள். இதோட எடை எவ்வளோ அப்படின்னா 2275 கிலோ எடை கொண்டது INSAT 3DS அப்படிங்கிற செயற்கைக்கோள் GSLV F-12 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு. அடுத்து ககன்யான் அப்படிங்கிறது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பி நம்ம பூமியிலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவுல விண்வெளியில பாத்தீங்கன்னா